அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த வின்னிங் டிஜிட்டலி ஒய் வாட் அண்ட் ஹவு அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தகவல்களை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ முதல்ல இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசினாங்க. ஏன்னா நம்ம டிஜிட்டலாக போகிறதே நிறையா பேருக்கு நம்மளுக்கு பயம் இருக்குது. இப்போ நம்ம டிஜிட்டலாக போனால் இப்போது டேட்டா பற்றி சொன்னாங்க. நம்மளை பற்றி எல்லா விஷயமுமே கூகுளுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இதனால் என்ன நடக்கும் அப்படின்றது. இல்லாட்டி இந்த ஹேக்கர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கிறாங்க, இல்லை சிஸ்டமில் இருக்கிற டேட்டா எடுத்துக்கிறாங்க. அதனால வரக்கூடிய பின் விளைவுகளை பற்றின பயங்கள் இருக்குது. அது மாதிரி அப்போது நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ரூல். ஏன்னா நம்ம நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் சைபர் அட்டாக் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெக்னாலஜியில் மிஸ்டேக் இருந்தால் அதுக்கு பேட்ச் கொடுக்கலாம், மனிதர்களோட முட்டாள்தனத்துக்கு பேட்சே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 92% சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ல விக்டிம்ஸ் பார்த்தீங்கன்னா மனிதர்களோட முட்டாள்தனத்தினால. அப்போ நம்ம இப்போ தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்தை டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்தோம்னாலே 92% முட்டாள்தனமான செயல்களில் நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அதனால் நம்ம நிறையா டெக்னாலஜி தெரிஞ்சுக்காமையே கூட நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கு ஏன்னா 92% சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ல விக்டிம்ஸ் எதனால் ஆகிறாங்கன்னா ஹியூமன் ஸ்டூபிடிட்டினால், மனிதர்களோட முட்டாள்தனத்தினால. அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. அப்புறம் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ காலையிலேருந்து இந்த டிஜிட்டல்னு உடனே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம தலைக்கு மேலேயே போயிட்டுருக்கு. எதுவும் தலைக்கு உள்ளே போகிற மாதிரி விஷயங்களாக இருக்க மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் கேட்டால் சில சமயம் எனக்கே பயமாயிடும், நைட்டு தூக்கம் வராது. ஆஹா, 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இப்போது நம்மளுக்குள்ள பல பேருக்கு என்ன மாதிரி பயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? இதில் முக்கிய விஷயம் என்னென்னா, நம்ம டிஜிட்டலாக நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப 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 சிம்பிள். அதாவது இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் கேட்டால் கூட அது கஷ்டமான வேலையோ இல்லை ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையோ கிடையாது. ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் நம்மளாக நேச்சுரலாக மாறுவோம். அதாவது இப்போ அந்த இந்த இதை பற்றி எக்ஸ்பொனன்ஷியல் திங்கர்ஸ் பற்றி சொன்ன மாதிரி நம்ம ஆக்சுவலாக நேச்சுரலாக மாறுறோன்றது தான் டிஜிட்டலில் நடக்கிறது. நம்ம கொஞ்சம் செயற்கையான சில ஹேபிட்ஸு, குணங்களெல்லாம் வளர்த்துட்ருக்கோம். நம்ம அதிலிருந்து நம்ம நேச்சுரலாக மாற போகிறோம். அதை தான் டிஜிட்டல் பண்ண போகுது. அதனால் இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நம்ம டிஜிட்டல் என்னன்றதை புரிஞ்சுட்டு நம்ம டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத தொடங்கணுன்னா இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு எளிமையான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 விஷயங்கள் தான் தேவை. முதல்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு வேணும். அதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி, ஒரு வைராக்கியம் வேணும். அப்புறம் அதற்கான முயற்சி, சிறு முயற்சி தினமும் செய்யணும். அதாவது இது ஏதோ ஒன்று ஒரு 10 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் உருவாகிற விஷயம் கிடையாது. அப்போ டெய்லி நம்ம இதற்காக ஒரு 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ செலவு பண்ணோன்னா தினம் முயற்சியில் நம்ம வேகமாக மாறிடலாம் அப்படின்றது தான். அப்போது அந்த ஒரு கான்டெக்ஸ்டோட, அதாவது இப்போ என்னுடைய அடுத்த 20 நிமிஷம் பேச போகிறதே இதை சிம்பிளாக நம்மளால் பண்ண முடியுமா, சிம்பிளாக செய்யணுன்னா என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இப்போது அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இப்போ டிஜிட்டல்னு நிறையா பேர் சொல்கிறாங்களே, டிஜிட்டல் அப்படின்னா என்ன, இதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல்ன்றது ஒரு வேலையை எப்படி நம்ம 0 எஃபர்ட், உழைப்பு கம்மியாக, உழைப்பை கிட்டத்தட்ட இல்லாமையே, 0 ஸ்கில், திறமையும் ரொம்ப கம்மியாக இல்லை திறமையே இல்லாமல், ரைட், 0 எஃபர்ட் 0 ஸ்கில் அண்டு 0 லேர்னிங் கர்வ், ஒரு லேர்னிங் கர்வே இல்லாமல் எப்படி சுலபமாக செய்யறது அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா,
நான் ஒரு 2 உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ ஊபர் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்மளதில் நிறையா பேர் நம்மளில் டிரைவர் வேலைக்கு வச்சுட்டு இருந்திருப்போம். நம்ம இப்போ ஒரு டிரைவரை வந்து வேலைக்கு எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரூட் தெரியுமா அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான ஸ்கில்லாக பார்ப்போம். இப்போ டிரைவரை இன்டர்வியூ பண்ணுறதே வந்து அவர் லைசன்ஸ் வச்சுருக்காரு, அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அவருக்கு இந்த ஊரில் ரூட் தெரியுமா அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஸ்கில்லு. அதனால வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து இங்கே வண்டி ஓட்ட முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை. ரூட்டு தெரியாது அப்படின்னா அவருக்கு சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும் ரூட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும். ஏன்னா ரூட்டு தெரியணுன்றது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஸ்கில்லாக இருந்தது. இப்போ டிஜிட்டலாக அது போகிறதே கூகுள் மேப்ஸ் வந்தது. இப்போ நம்ம டிரைவரை இன்டர்வியூ பண்ணுறதே அவர் எந்த ஊர்லேருந்து வந்தாலும், என்னைக்கு மதுரைக்கு வந்திருந்தாலும் அவர்கிட்ட நம்ம ரூட் தெரியுமான்ற கேள்வியே கேட்கறதில்ல. ஏன்னா கூகுள் மேப் போட்டோமா அது எங்கே கொண்டு போய் விடணுமோ அங்கே கரெக்டாக விட்டுடுது அப்படின்னு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப் தெரியணும், ரூட் தெரியணுன்ற ஒரு ஸ்கில் வந்து இன்றைக்கி டிரைவிங்கில் எலிமினேட் ஆகிடுது. நம்மளுக்கு ரூட்டே தெரிய வேணாம். நான் இப்போ லாஸ்ட் 1 இயரில் ஒரு 3000-4000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருப்பேன். நிறையா புது இடத்துக்கு டிரைவ் பண்ணேன். ஒரு முறை கூட ஒருத்தரை கூட எங்கேயுமே ரூட் கேட்கல. சென்னையில் கிளம்பி கன்னியாகுமரி பல ஊர் போயிட்டு போனேன், திரும்பி பெங்களூர் போனேன். ஒரு 10 இடத்துல கோவிலுக்கு வேறு இடத்துக்கு நிறுத்தியிருப்பேன். யாரையுமே எங்கேயும் ரூட்டு கேட்கல. அந்தளவுக்கு நீங்கள் ரூட்டே தெரியாமல் போகலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அப்போ அது வந்து ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து ரூட் தெரியணுன்றது 0 எஃபர்ட், 0 ஸ்கில், 0 லேர்னிங் கர்வ். கூகுள் மேப்பில் போயிட்டு டெஸ்டினேஷன் போடணும், அது மட்டும்தான் அவர் அந்த மேப்பு காட்டுற டைரெக்ஷனை பார்த்து ஓட்ட தெரியணும். அது லெஃப்ட்னா லெஃப்ட் எடுக்க தெரியணும், ரைட்னா ரைட் எடுக்க தெரியணும், அவ்வளோதான் தெரியணும் இல்லைங்களா? அது ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி நம்ம பேங்க் எடுத்துப்போம். இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி வந்து பேங்க்கெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க. பேங்க் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறதே அதுக்கு நிறையா பேர் போராட்டம் பண்ணினாங்க. கம்ப்யூட்டர் வந்ததுன்னா வேலை ஆகுமா இருக்குமா அப்படின்னுட்டுலாம். அதுக்கப்புறம் ஆனால் இந்த பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு கம்ப்யூட்டரைசேஷனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ நிறையா ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பேங்க்கில் கம்ப்யூட்டரைசேஷன். அப்போ ட்ரைனிங் எடுத்துட்டவங்க தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அதே வந்து பேங்க் வந்து நெட் பேங்கிங் போட்டாங்க. இப்போ பேங்க் வந்து மொபைல் ஆப் போட்டிருக்காங்க. நம்மள நெட் பேங்கிங்லேயோ மொபைல் ஆப்லேயோ யாராவது வந்து ட்ரெயின் பண்ணாங்களா? சம்பளம் வாங்குகிற கிளர்க்கையும் ஆஃபீஸரையும் ட்ரைனிங் கொடுத்து தான் அந்த வேலையை செய்ய வைக்க வேண்டியது இருந்தது. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேராக அது இருக்கிறதே. அதே விஷயம் வந்து நம்மளுக்கு மொபைல் ஆப்லேயும் நெட் பேங்கிங்லேயும் வரத்தே பார்த்தீங்கன்னா, நம்மளே ஆப் டவுன்லோட் பண்ணுறோம், நம்மளே பேங்க் டிரான்சாக்ஷன் ஆப்பில் பண்ணிக்கிறோம், நம்மளே ரிப்போர்ட் பார்த்துக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இப்போ உங்களுக்கு டிஜிட்டல்னால அது மாதிரி ஆயிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஒரு பேங்க்கோட ஆப் யூஸ் பண்ணணுன்றதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் எகெயின் 0 எஃபர்ட், 0 ஸ்கில், 0 லேர்னிங் கர்வில் இருக்குது. அப்போ நம்ம டிஜிட்டலாக இன்ஃபேக்ட் இப்போ பேங்க்கை எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம பாஸ்புக் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போவோம், பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் வரும். அப்புறம் பேங்க்கில் வீட்டுக்கும் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்னாங்க, நெட் பேங்கிங்கில் பார்த்துக்கன்னாங்க. அப்போ நீங்கள் 20 வருஷமாக பேங்க்கில் என்ன நடந்ததுன்றது நீங்களே உங்கள் ஜேர்னியை ஒரு அப்படியே டைம்லைன் போட்டு பார்த்துக்கலாம். அதே 20 வருஷத்தில் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ உங்கள் கஸ்டமருக்கு திரும்பியும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அமிச்சு கையெழுத்து போட்டு கொடுங்க அக்கௌண்ட்ஸ் டியூ சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் எவ்வளோ ரூபா கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். அப்போ 20 வருஷம் முன்னாடி நடந்ததும் இன்றைக்கி நடக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ இதுதான் நீங்கள் டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற பிரச்சனை. நீங்கள் உங்களுடைய பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் 20 வருஷத்தில் எப்படி இருக்குன்றதையும் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பேங்க் பண்ணுறதோட கம்பேர் பண்ணுனா உங்கள் பிஸ்னஸ் உங்கள் கஸ்டமருக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேங்க் அளவுக்கு முன்னேறிட்டீங்களா, இல்லை பேங்க்கை விட இன்னும் முன்னேறிட்டீங்களா, இல்லை பேங்க்கிலேருந்து எவ்வளோ வருஷம் பின்னாடி இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த கேப் கவர் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான எஃபர்ட். அப்போது நம்ம பார்க்க வேண்டியது வந்து உங்களுடைய கஸ்டமர் இருக்காங்க. உங்கள் கஸ்டமர் உங்களோட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் உங்களை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த கடையோட பாலிசி இதெல்லாம்ப்பா, இவங்க வந்து பொருளை விற்றுட்டா திரும்பி வாங்க மாட்டாங்க, இவர் வந்து கேஷ் வந்து ரிட்டர்ன் தர மாட்டாங்க, ரிட்டர்ன் வாங்கினாலும்
கிரெடிட் நோட்டு தான் தருவாங்க. இது மாதிரி நிறையா பாலிசி வச்சுருப்போம். அப்போ அவர் உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுட்டு தான் பிஸ்னஸ் பண்ணலாம். அது மாதிரி உங்ககிட்ட ஒரு புது ஸ்டாஃப் வராரு, அவர் வந்து வேலையை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒருத்தர் 6 மாதம் வேலை பார்த்த உடனே தான் அந்த வேலையை எஃபெக்டிவாக பார்க்கலாம். இது எல்லாம் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்ற ஏரியா. எப்படி வந்து அவங்க வந்த உடனே வேலை செய்கிற மாதிரி பண்ணுறது, அதை மாதிரி உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் ரீடிசைன் பண்ணுறீங்க, அதை மாதிரி உங்கள் ப்ராசஸை வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு செய்கிறீங்கன்னா யூ ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் செல்ஃப் டிஜிட்டலி. ஏன்னா உள்ளே வரவங்களுக்கு எம்ப்ளாயியாக வந்தாலும் சரி, கஸ்டமராக வந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கான எஃபர்ட்டோ, அதுக்கான டைமோ, அதுக்கான ஸ்கில்லோ, அதுக்கான லேர்னிங் கர்வோ ரொம்ப மினிமலாக இருக்குது அப்படின்றது தான். இப்போது மில்லினியல் பேசுகிறத பற்றி சொன்னதும் அதுதான். இப்போ ஒரு இன்ட்யூட்டிவாக பார்த்த உடனே செய்யலாம் மாதிரி இல்லை, நிறையா பேரை கேட்டு தான் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 20 வயசில் வர்ற பையன் அந்த மாதிரி வேலையில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு பேடிஎம்மில் பே பண்ணுறாங்க, ஒரு அமேசானில் வாங்குகிறாங்க, ஒரு ஊபரில் கேபு புக் பண்ணுறாங்க, ஒரு ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாரையுமே கேட்க வேணாம், பார்த்த உடனே தானாகவே செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் பிஸ்னஸில் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டியுமே எப்படி நீங்கள் தானாகவே பார்த்த உடனே செய்கிற மாதிரி பண்ணுறது, அவ்வளோ சிம்பிள் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது. இதை வந்து நீங்கள் எப்படி இதை எல்லாத்தையுமே ஒரே நாளில் மாற்றணுன்றது அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக செய்கிற மாதிரி, ஈஸியாக செய்கிற மாதிரி. அப்போ ஒரு நாளைக்கு உங்கள் கடையில் இல்லை உங்கள் பிஸ்னஸில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க, உங்ககிட்ட வந்து 25 முறை கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க. உங்களை கேட்டால் தான் உங்களுக்கு அந்த வேலையை எப்படி செய்யணும்னு தெரியும்னா தட் இஸ் எ ஃப்ரிக்ஷன். ஏன்னா அவங்களுக்காகவே அந்த வேலையை செய்கிற மாதிரி இல்லை. அப்போ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? இப்போ முதல்ல அங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு லாக் புக் போட்டுட்டு என்கிட்ட என்ன கேள்வியெலாம் கேட்குறாங்க, எதனால் இந்த கேள்வியை என்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்கிட்ட கேட்காமே இந்த வேலையை அவங்க செய்யணும் அப்படின்னா எப்படி நான் வந்து என்னோடய ப்ராசஸை மாற்றணும், என்ன மாதிரி பாலிசி நம்ம வச்சுக்கணும், அந்த ப்ராசஸை எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணணும், அதை அவங்க கேட்காம செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு ஸ்டெப்பை எடுத்துட்டோம் நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னாலே உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அதை எப்படி அமேசான் செய்கிறாங்க, அதை எப்படி ஊபர் செய்கிறாங்க, அதை ஸ்விக்கி எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து காப்பி அடித்து ஒரு விஷயத்தை ஒரு நாள் செஞ்சோம்னாலே 100 நாளில் உங்கள் பிஸ்னஸ் வந்து டிஜிட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் இது. இதை நீங்கள் டெய்லி ஒரு விஷயம் செய்யணும்னு வர்றதே நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், இந்த சாஃப்ட்வேர் வெண்டர் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணி கொடுப்பாரா, கூப்பிட்டு பேசுவோம். பண்ணி கொடுக்க மாட்டாருன்னா வேறு சாஃப்ட்வேர் தேட ஆரம்பிப்போம். இதை மாதிரி டெய்லி வர்றதெல்லாம் நம்ம ரிக்குவயர்மெண்ட்டாக போட்டுட்டோம்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த டூல் வில் சேஞ்ச். நம்ம வந்து ஒரு நிறையா விஷயங்களை புரிஞ்சுட்டு இப்போ ஒரு தேடுதலில் போயிடுவோம். அதை கரெக்டான பொருளை வாங்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவோம். ஸோ அப்போது வாட் இஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து ஒரு வேலையை நம்ம 0 ஸ்கில், 0 எஃபர்ட், 0 லேர்னிங் கர்வில் பண்ணுற மாதிரி மாற்ற முடியுமா அப்படின்றது தான். ஏன் இப்போ நம்ம டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்? ஏன்னா இப்போ இதை பண்ணி தான் ஆகணுமா? நாங்கள் தான் 50 வருஷமாக, 100 வருஷமாக, 25 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கமே, இத்தனை நாள் இதை மாதிரி தானே எங்கள் இதில் வேலை நடக்குது, இல்லாட்டி எங்கள் ஆஃபீஸில் வேலை நடக்குது, எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, இதை இப்போ போய் கண்டுபிடிச்சி மாற்றணுமா, அதான் நடந்துகிட்ருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா கேள்விகள் வரும். ஏன்னா அது முன்னாடியெல்லாம் இப்போ நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுலலாம் வந்து நான் போன ஆஃபீஸ்லலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது எ நோன் ப்ராப்ளம் நீட் நாட் பி அட்ரஸ்ட் அப்படின்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனையை எதுக்கு போய் சால்வ் பண்ணோம், நம்ம தான் பழகிட்டோமே அந்த பிரச்சனைக்கு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது வந்து இன்னொன்றும் சொல்லுவாங்க, அதாவது ஏன் ஒய் ஃபிக்ஸ் வாட் இஸ் நாட் புரோக்கன் அப்படின்னு. இன்றைக்கி தான் நம்ம லாபம் சம்பாதிச்சிட்ருக்கோமே, பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கே, அப்புறம் ஏன் போய் அதை ஃபிக்ஸ் பண்ணணும், ஒய் ஃபிக்ஸ் வாட் இஸ் நாட் புரோக்கன் அப்படின்னு. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இப்போ நம்மளுக்கு வர்ற ஒரு பெரிய யூ டர்னில் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் பிஸ்னஸில் கண்டினியூ பண்ணணுன்னா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதே ஒன்று வந்து யங்கர் ஒர்க் ஃபோர்ஸ் வர வர நிறையா ஃப்ரிக்ஷன் இருக்கிற ஒர்க்குக்கு யங்கர் ஒர்க் ஃபோர்ஸ் வர விரும்பலை. இப்போ நான் வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி கேரளா போயிருந்தேன், கொச்சின் போயிருந்தேன். அங்கே எனக்கு ஒரு ஊபரில் ஒரு பையன் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா. அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னாரு.
அப்புறம் ஒரு மசாலா கம்பெனியில் சேல்ஸ்மேனாக 4 வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னாரு. அப்புறம் எதுக்காக இங்கே ஊபர் டிரைவராக வந்துட்டீங்கன்னு, ஐ வாண்ட் ஃப்ரீடம் அப்படின்னாரு. ஃப்ரீடம் தான் அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இல்லை அது சேல்ஸ் வேலை அப்படின்னா அவங்க என்னென்ன டயத்துக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பயங்கர ஷெட்யூல்டு ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஒரு டார்கெட் கொடுத்து இதை நீ அச்சீவ் பண்ணுன்னு எனக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ இது ஊபர் பார்த்தீங்கன்னா நான் வேணுங்கிறதே ஆன் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறேன், வேணான்றதே நான் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுறேன். ஸோ ஐ ஒர்க் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஐ ஒர்க் ஆன் மை டைம் அப்படின்னார் அவர். தட் இஸ் ஃப்ரீடம் என்ன. ஸோ இப்போது அவருக்கு எவ்வளோ ஒரு சுதந்திரம் வந்திருக்கு இப்போ. ஏன்னா அவர் வேணுன்றதே வேலை பார்க்கலாம், வேணான்றதே வேலை பார்க்க வேணாம் அப்படின்றது. அதை அவர் ஒரு சேல்ஸ் கரியரை விட பெரிய விஷயமா பார்க்குறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் உங்கள் பிஸ்னஸையும். அப்போ எப்படி ஒருத்தர் வந்த உடனே, அதாவது இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கானமிலேயே நிறையா டெம்பரரி ஒர்க்கர்ஸ், பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ், அதாவது இப்போ வசதி வர வர பீப்புள் ஹூ லிவ் டு ஒர்க் வில் கம் டவுன். வாழ்க்கையே வேலை செய்யறதுக்காக அப்படின்றது குறைஞ்சிரும். பீப்புள் ஹூ வாண்ட் டு ஒர்க் டு லிவ், வேலை வாழ்க்கையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிடும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்றது நிறையா பேருக்கு அந்த மனநிலை இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு பையன் 2 பையன் ஆனதுனால, எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே பசங்க 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா நீ MBA படிப்பா அப்படின்றாங்க, எதுக்கு வேலை பார்க்குற அப்படின்ட்டு. அவர் நல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பார். ஆனால் பையன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதையோ பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதையோ இப்போ அம்மா அப்பாவே விரும்புறதில்லை இல்லையா? அப்போ நம்ம வேலையை எளிமையாக பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம பிஸ்னஸில் கண்டினியூ பண்ணலாம். எளிமையாக பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ஒரு கம்பல்ஷன் கிடையாது, நீங்கள் விரும்பி ஏற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் இதை பண்ணிட்டாங்க, பேங்க் இதை பண்ணிட்டாங்க. இப்போ GST ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் தான் ஃபைல் பண்ணுறீங்க, அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்கல. அது மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நெட்டில் ஃபைல் பண்ணுறோம், அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்கல. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிஸ்னஸை விட கவர்மெண்ட்டும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு அந்த மாதிரி லார்ஜ் பிஸ்னஸ் இவங்கெல்லாம் ரொம்ப முன்னாடி இருக்காங்க. ஸ்மால் பிஸ்னஸ் இதில் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் நம்ம. அப்போ நம்ம இதை உடனே செய்யணும். அப்போ உடனே செய்யணுன்றது ஒரு கட்டாயம், ஆப்ஷன் கிடையாது. அதை செய்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன் இருக்குது. ஏன்னா இப்போ என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் பொள்ளாச்சியில், அவரும் ஒரு எஸ் மெம்பர் தான், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். அவர் சொன்னார், அவங்க பிஸ்னஸில் 1 வருஷம் முன்னாடி எங்கள் சாஃப்ட்வேர் போடுறதுக்கு முன்னாடி 125 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ அதே பிஸ்னஸில் 75 பேர் வேலை பார்க்குறாங்க, சேல்ஸ் நிறையா கூடியிருக்கு அப்படின்னாரு. அப்போ அதிகமான சேல்ஸு 50 பீப்புள், 125ல் 50 பேர் கம்மி, 75 பீப்புளோட பண்ணுறேன் அப்படின்னாரு. ஏன் அது பாசிபிள் அப்படின்னா, வேலையில் நிறையா ஃப்ரிக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அவங்கவுங்க வேலையை அவங்க சுதந்திரமாக பார்க்கலாம், ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி பண்ணுறதே அது உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போது இதில் என்னென்னலாம் இருக்குது இந்த பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கஸ்டமர் ஜேர்னியை எப்படி நம்ம டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றது. ஏன்னா கஸ்டமர் ஜேர்னின்றது ஒரு என்கொயரி வந்ததுலேருந்து அதை ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும், ஆர்டர் வந்ததுலேருந்து டெலிவரி பண்ணி பணம் வாங்குற வரைக்கும் இருக்கிறதெல்லாம் இப்போ எவ்வளவு முறை டிசிஷன் மேக்கிங் இருக்குது, எவ்வளவு முறை முதலாளியை பார்க்கணும், எவ்வளவு முறை கேட்டுட்டு தான் செய்யணுன்றதெல்லாம் இருக்குது. எப்படி அது எல்லாமே தானாக புரிகிற மாதிரி செய்கிறது. இப்போ ஊபரில் 100 முறை 1000 முறை போனவங்க கூட யாரையுமே ஃபோன் பண்ணணும்னு நினச்சதில்லை ஊபர் கம்பெனியில். அந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட சிஸ்டம், நம்மளோட ப்ராசஸும். அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஊபர் பண்ணியிருக்காங்க. இப்போ அமேசான்லேயும் பாருங்கள், டெய்லி அமேசானில் புக் வாங்குறவங்க கூட அமேசான் கம்பெனிக்கு ஒரு மெயிலோ ஒரு ஃபோனோ பண்ணதில்லை. அப்போ ஏன் நம்ம பிஸ்னஸில் ஓனர்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய முடியாதுன்றது இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். அப்போ தான் வளர முடியும். ஸோ அப்போ அந்த கஸ்டமர் ஜேர்னியை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்றது முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் மாடல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு சில காஸ்ட் ஹெட் இல்லை எக்ஸ்பென்ஸ் ஹெட் இல்லை கேபிட்டல் ஹெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ஒரு டெக்னாலஜியை ஒரு சின்ன டூல் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, கம்மியான விலை கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுல்லாக டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை சூஸ் பண்ணணுன்றதுக்காக.
அது மாதிரி இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ஒரு புது ஹெட் வரும் உங்களுக்கு செலவு பண்ணணுன்றதில். அந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக வர்றதே. அதை மாதிரி பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரைஸ் பண்ணுறீங்கன்றதை மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாகவே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதே பிஸ்னஸ் மாடலும் டிஸ்ரப்ட் ஆகும். ஏன்னா நமக்கு புது மாதிரியான இப்போ டெலிவரி ஆர்டர்ஸ் நிறையா பண்ணணும், இல்லை நம்ம கஸ்டமருக்கு மொபைல் ஆப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணணுன்னா நம்மளுடைய ப்ரைஸிங்க்கு டிரான்ஸ்பரன்சி ஆர் ஓப்பன்னஸ் வந்துடுது. அப்போ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அதனால ஒரு பிஸ்னஸ் மாடல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி மைண்ட் செட். அதாவது இப்போ ஸ்மால் பிஸ்னஸ் நிறையா பேர் ஏன் ஸ்மாலாக இருக்காங்க இல்லை வேகமாக வளர்றதில்ல அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து சொல்கிறத செய்கிற மாதிரி தான் நிறையா பேர் ட்ரீட் பண்ணுறோம். அவங்க வந்தாங்கன்னா நம்ம சொல்கிறத அவங்க செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்கன்னு. அவங்களுக்கு நம்ம பே பண்ணினாலும் கவலையோ இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்போ அவங்களுக்கு நிறையா கொடுக்காம ப்ராப்ளம் பார்த்தா என்கிட்ட வந்து சொல்லு. முதலாளியாக இருக்கிறவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லா கவலையும் அவர் மட்டுமே படணும், எல்லா ப்ராப்ளமும் அவர் மட்டுமே சால்வ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவங்க சின்ன சைஸ்லேயே இருக்காங்க. அப்போ இப்போ டிஜிட்டலாக போனீங்கன்னா எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் வந்து நிறையா நடக்கும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் ரிமூவ் பண்ணுறதே வந்து சிம்பிளாக அவங்களே அந்த வேலையை முடிச்சிடலாம். ஒரு ப்ராப்ளமை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு அவங்க சொல்யூஷனும் கண்டுபிடிக்கணுன்ற அளவுக்கு அவங்கள ஊக்குவிக்கலாம் அந்த மாதிரி. அப்போ அது மாதிரி டிரான்ஸ்பரன்சி இப்போது டிஜிட்டலாக இல்லாத இடத்துல வந்து பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு டெலிவரி ஆப் கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர்ஸ், ரெஸ்டாரண்ட் ஓனர் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம். டெலிவரி ஆப் கொடுத்த 2வது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆர்டர் பர் மந்த் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்த பையன் 675 ஆர்டர் பர் மந்த் பண்ண ஆரம்பிக்கிறோம். முன்னாடி வேலை பார்த்து அதே மணி நேரம் தான் அவர் வேலை பார்க்குறாரு. ஏன் டெலிவரி ஆப் கொடுத்த உடனே ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக் எண்ட் சிஸ்டமில் எத்தனை மணிக்கு அவருக்கு டெலிவரி ஆர்டர் அசைன் பண்ணணும், எத்தனை மணிக்கு அவர் கடையை விட்டு கிளம்புறாரு, எத்தனை மணிக்கு கஸ்டமர் இடத்துல போய் கொடுத்தாரு, எப்போ அங்கேருந்து திரும்பி கிளம்புறாரு, எப்போ திரும்பி வந்தார், இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியும். அப்போ அவர் முன்னாடி போயிட்டு எங்கேயாவது பைக்கை மரத்தடியில் நிறுத்திட்டு உட்காந்துட்டு தூங்கிட்டு வந்தார் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக அவர் இந்த ஸ்டாப்பில் வந்து 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தார் அப்படின்னு நம்ம பேக் எண்டில் காமிச்சிடும். அப்போ பசங்க வந்து அந்த மாதிரி ஓபி அடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி கூடுது. அப்போ நீங்கள் முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி கேட்பீங்க, என்னப்பா போனையே 1 மணி நேரம் ஆச்சு காணும் அப்படின்னா அவங்க டிராஃபிக் ஜாம்னு சொல்லலாம். இதில் கூகுள் அலாக்கேட் பண்ணுறதே 14 நிமிஷம் ஆகும் அங்கேன்னு காமிக்குதுன்னு வைங்க. இவர் மூவ் பண்ணிகிட்டே இருந்தாரா, எத்தனை நிமிஷத்தில் போனாருன்னு நம்ம சிஸ்டமில் லாக் ஆகிருக்கும். அப்போ போய் சொல்ல முடியாது, நீங்கள் அவர்கிட்ட கேட்கவே வேணாம். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் எவ்வளோ குறையுது பாருங்கள். இது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின், ஏன் லேட் ஆச்சு அப்படின்றது. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை கேட்டிங்கன்னா அவர் வேலையை விட்டு போயிடுவார். இப்போ அந்த கேள்வி கேட்காமே உங்களுக்கு தெரியும் அவர் ஏன் போனார், ஏன் சீக்கிரம் வரல அப்படின்றது. அப்போ அந்த மாதிரி நம்ம எம்ப்ளாயி மைண்ட் செட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போ எல்லாமே டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம கேட்காமையே பல கேள்விக்கு பதில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை மாதிரி நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் அண்ட் கல்ச்சரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக நடக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் பிஸ்னஸில் ஒரு ஃப்ரிக்ஷன் நம்மக்கிட்ட ஏன் கேள்வி கேட்குறாங்க, இல்லை இந்த இடத்துல ஏன் கஸ்டமர் டெலிவரி ஃபெயிலியர் ஆச்சு, இந்த இடத்துல ஏன் கஸ்டமர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது, எப்படி நம்ம அதை வந்து ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் வேலை பார்க்கணுன்னா ஒரு ஜாபுக்கும் நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறோம், இந்த 10 ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு. எப்படி அதை 3 மாதத்தில் ஒரு ஸ்கில்லை குறைக்கலாம், அடுத்த 3 மாதத்தில் இன்னொரு ஸ்கில் குறைக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணணும், இப்படின்ற தாட் ப்ராசஸில் டெய்லி ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸாலேயுமே 100 நாள்லேயே ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்ய முடியும். நம்ம பிஸ்னஸை வந்து ஒரு டிஜிட்டல் எக்கானமிக்கு ரெடியாக பண்ணிவிட்டு எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நான் 2004 இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதையே இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்டெயிலில் வரப்போகிறது அப்படின்ற ப்ரப்போசல்லாம் இருந்தது. அப்போது என்னோட எண்ணம் வந்து இப்போ நம்ம ஊரில், அதாவது இப்போ நீங்கள் வால்மார்ட் மாதிரி ஒரு கம்பெனி அமெரிக்காவில் வளர்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி வாஸ் வெரி காஸ்ட்லி, நோஹவ் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், சப்ளை செயினே கிடையாதப்போ அமெரிக்காவில். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் வால்மார்ட் வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணி
எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜி வாங்கி எக்ஸ்பென்சிவ் நோஹோ கன்சல்டன்ஸ் வச்சு சப்ளை செயின் பில்டு பண்ணி சக்சீட் ஆனாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்குமே வந்து இந்தியா முழுக்க நூக் அண்ட் கார்னர் ரீச் பண்ணுற அளவுக்கு பிராண்ட்ஸே சப்ளை செயின் பில்டு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நோஹோ வந்து கூகுள் பண்ணுனா இல்லை ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ மாதிரி இடத்துல இல்லாமல் எல்லா கண்டென்ட்டும் ஃப்ரீயாக அவைலபிள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா. அதை மாதிரி கேபிட்டல் இஸ் ஆல்சோ அவைலபிள் சீப்பு. அப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மக்களுக்கு என்ன டேஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்ற லொக்கேஷனை பற்றின டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும். அதை விட முக்கியமாக வி ஓன் த லொக்கேஷன். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை செய்தோம், கரெக்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனி சைஸ்டு காம்படிஷன் இஸ் நாட் அ த்ரெட் டு யுவர் பிஸ்னஸ். யாரை பார்த்தும் நம்ம வந்து பயப்பட வேணாம், ஈஸியாக கம்பீட் பண்ணலாம், சிறப்பாக கம்பீட் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்னை அழைத்தமைக்கு இந்த டிஜிட்டல் சங்கமமோட ஆர்கனைசர்ஸ்க்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். தேங்க்யூ.